வணக்கம் லலிதா டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஒரு காலர் கட்சி ப்ளவுஸ் கட்டிங் எப்படி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மேல் பீஸு, இது வந்து லைனிங். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரவுண்ட் நெக் வச்சு ஒரு ப்ளவுஸ் இருக்குது, இதுதான் அவங்க அளவு கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட காலர் நெக் ப்ளவுஸ் இல்லை. இப்போ இதை வச்சு தான் நம்ம காலர் நெக் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு எப்படி அளவு இருக்குன்னு சொல்கிறேன். எப்பயுமே இருக்கிற மாதிரி முதல்ல சுருக்கெல்லாம் போட்டுக்கிட்டு பால் லூஸ் அளவு எடுத்துங்கன்னா 20 இன்ச்சு வருது. 20 இன்ச்சு எழுதி வச்சுங்க. இது கழுத்தோட அகலம் 7 இன்ச்சு. நமக்கு இப்போ தேவையில்லை, இருந்தாலும் இந்த அளவு எடுத்து எழுதி வச்சுங்க. நமக்கு தேவையான அளவுன்னு பார்த்தா இப்போ ஷோல்டர் தான். இப்போ ஷோல்டர் அகலம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வருது. நம்ம 12 இன்ச்சை விட இந்த எப்பவுமே நம்ம அரை இன்ச்சு கூட்ட வச்சு நம்ம பண்ணுவோம். இது அப்படி இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்த 12 இன்ச்சு எழுதி வச்சுங்க. நான் எப்படி எப்படி உங்களுக்கு காலர் நெக் கட் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், 12 எழுதி வச்சுங்க பக்கத்தில். அப்புறம் இந்த ஆம்பல் லூஸில் இட்டே போட்டு இந்த அளவு எழுதி வச்சுங்க. 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சும் இங்கே எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இந்த ப்ளவுஸை நீங்கள் ஓரம் எடுத்துருங்க. முதல்ல இதை ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து இது ஹைட் வந்து 1/2 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த 1/2 இன்ச்சு வச்சு பாருங்கள். ½ இன்ச்சு வச்சு இப்படி தான் நீங்கள் ஹைட் இறக்கணும். இப்போ நீங்கள் மேலே ஒரு மார்க் பண்ணிங்களா, அங்கேருந்து வந்து அதுவே, ஏன்னா இது அரை இன்ச்சு வந்து இறக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த கைடில் எப்பவுமே பிடிக்க வருவீங்களா, அந்த மாதிரி வச்சு கைடில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இதை நம்ம கழுத்து மார்க் பண்ணுறதால இடுப்பு பகுதியை எப்பவுமே பரவாயில்ல, இங்கே அரை இன்ச்சு விட இல்லைங்களா, அதே மாதிரி தள்ளி வச்சு ஒரு மார்க்கு. ஏன்னா இந்த அரை இன்ச்சு இருக்குன்னா டாட் பிடிக்க இதுவாகிடும். அங்கே வந்து 2 இன்ச்சு. முதல்ல இந்த மார்க்கை எப்பயும் பார்த்தா சைட்லேருந்து போட்டு அரை இன்ச்சு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மெயின் ஷோல்டர் அளவு 12 இன்ச்சு எடுத்துக்கிங்க. 12 இன்ச்சில் பாதி 6. இப்போ நம்ம எப்பவுமே 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணுவோம். அந்த 1.5 இன்ச்சு இங்கே கூட்டிக்கோங்க. கூட்டிங்கன்னா 15 இன்ச்சு வருது. இப்போ 15 இன்ச்சுன்ட்டு கரெக்டான ஷோல்டர் இருக்குது. நம்ம எதுவும் குறைக்கல. அங்கேருந்து ஒரு ½ இன்ச்சு இது பிடிக்க, ஷோல்டர் பிடிக்க. இப்படி தாங்க கனெக்ட் பண்ணணும். நம்ம சாதாரணமாக இன்னொரு புரியாமல் சொல்கிறேன். 6 இன்ச்சுங்க. 12 இன்ச்சு ஷோல்டர் எடுத்துருக்கோம். அதில் பாதி 6 இன்ச்சு. 6லேருந்து எப்படியும் நம்ம ஒரு அரை இன்ச்சு பிடிக்க விடுவோம். அப்போ 6 இன்ச்சு வரும். அது இல்லாமல் 1.5 இன்ச்சு சேர்த்துக்கணுங்க. 1 இன்ச்சு சேர்த்தா டோட்டலாக 8 இன்ச்சு வரும். 8ல் அரை இன்ச்சு பிடிக்க போயிடுச்சிங்கன்னா 1 இன்ச்சு பிடிக்க போயிடும். அப்போ 8 16 இன்ச்சு, அதில் 1 இன்ச்சு லெஸ் ஆகிடுச்சா 15 இன்ச்சு உங்கள் ஷோல்டர் கரெக்டான அளவு வந்துடும். இப்போ பாருங்கள், அதே 8 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. இப்போ பாடி லூஸ் நம்ம அளவு எடுத்துருக்கோம். 20 இன்ச்சு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள்,
20 பாதி 10 இங்கே 2 இன்ச்சு இது பிடிக்க இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதுதான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த அளவு எடுத்துட்டீங்க. இந்த அளவு எடுத்துட்டீங்க. ஆம்பல் வந்து சுற்றளவு 9 இன்ச்சு எடுத்துருக்கீங்க. இப்போ 9 இன்ச்சு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக ரவுண்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் 9 இன்ச்சு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இங்கே நீங்கள் 1.5 இன்ச்சு கூட்டிங்களா, சைடில் வந்து 1 இன்ச்சு நீங்கள் இறக்கணும். எப்பயுமே காலர் இன்ச்சு நெக்குக்கு இங்கே ஷோல்டர் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்போ இந்த அளவு வந்து நீங்கள் கீழே இறக்கும் போது தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். உங்களுக்கு கையோட ஆம்பல் அளவு 1 இன்ச்சு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயுமே மாதிரி சைடை போட்டு மார்க் பண்ணிட்டோம். அதேமாதிரி ஷோல்டரு இங்கே போட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே 1.5 இன்ச்சு இது வளர்த்துருக்கோம். அதேமாதிரி இங்கே வந்து 1 இன்ச்சு நம்ம இறக்கிக்கணும். இறக்கி இது மார்க் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஆம்பல் அளவும் வரும், ஷோல்டர் அளவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துங்க. இந்த பாருங்க, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷேப். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இத்தனை மார்க் போடுறேன். இல்லை ஸ்டார்டிங்லேயே எது 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்தால் நம்ம இதை மார்க் பண்ணணும். ஒன் இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு உங்களுக்கு. இப்படி தான் நீங்கள் காலர் நெக்கை கட்டிங் பண்ணோம். இது வந்து எப்பவுமே நீங்கள் 7 இன்ச்சு அளவு எடுத்துருக்கீங்க. அந்த காலர் நெக்கு ஓப்பனுக்கு அந்த 7 இங்கே அப்படியே வச்சுருங்க. இந்த பாருங்கள், வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஷேப்பு, 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ முதல்ல இந்த பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஷேப்லாம் தேவை, எப்பயுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பண்ணிடுங்க. ஷோல்டர் ரொம்ப டவுனாக இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ½ இன்ச்சு ஷேப் எடுத்துங்க. பாருங்கள், இப்படி தான் நீங்கள் காலர் நெக்கு எடுக்கணும்.
அடுத்தது ஃப்ரண்ட்டு அளவை அளந்துங்க. 9.25 வருது. 1/2 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 9.25. 9.25 உங்களுக்கு அளவு கரெக்டாக வருதுங்க. கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு இதை வச்சுட்டு இங்கேருந்து தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். அளவு 9.25 உங்களுக்கு கரெக்டாக வருது. அது மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இது நீங்கள் அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறது தான். எப்பயுமே மாதிரி இதுக்கும் சென்ட்ரு வச்சு ஒரு 1.5 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சு எதுக்குன்னு உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஷேப்புக்கு தான். எடுக்கிறப்ப இந்த கழுத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி நீங்கள் ஏற்றுடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு பேக் உக்காந்த இடம். இது வந்து பேக்கில் நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி எடுப்பீங்களா, அந்த 1/2 இன்ச்சு இது. இப்போ இங்கேருந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு நம்ம எடுத்தாச்சு. பேக்கை ஓரம் வச்சுருங்க. இந்த பீஸ் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட் இருக்குது. இது நெக்கை போட்டு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சு வளர்ந்தா மாதிரி தெரியும். ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப கரெக்டாக வர நம்ம இது கிராஸ் எடுத்துருவோம். இங்கே 1/2 இன்ச்சு பிடிப்போம். அப்போ காலர் நெக்கு 1/2 இன்ச்சு லூஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது எப்பயுமே மாதிரி நம்ம இந்த மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சு இருக்குது, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சென்டர் டாட்டு, கீழ் டாட்டு, மேலே பிடிக்க கீழே பிடிக்க சென்டர் டாட்டு, அதுக்கு தான் இந்த 1/2 இன்ச்சு. இது மேலே 1/2 இன்ச்சு பிடிக்க, கீழே 1/2 இன்ச்சு பிடிக்க, பட்டியை கனெக்ட் பண்ணி ஒரு இதை மார்க் பண்ணுறேங்க. இது ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்க. அதனால் இந்த பீஸை வலிக்கும் போது வலிக்காமல் வச்சு குளிர் குத்து வைங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இது பாருங்கள், மேலே மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே பண்ணியாச்சு. நம்ம ஏன்னா நம்ம பிடிக்கங்க துணி நம்ம விட்டுட்டோம். அதனால் இங்கே இருந்தால் நம்ம கணக்கு பண்ணோம். இது சென்டர் மார்க்கு. இது ஷேப்புக்கான சென்டர் மார்க்கு. முதல்ல இந்த மார்க்கு ஒரு கோடு போட்டுங்க.
உங்களுக்கு எவ்வளோ ஷேப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் இப்படி பிடிச்சி பார்த்து இந்த இடத்துல நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் 1.5 தேவைப்படுது உங்களுக்கு. எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த எல்போக்கு சென்டரை வச்சு தான் நீங்கள் வச்சா ஷேப் டாட்டுக்கான மார்க் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து ஷோல்டருக்கு 1 இன்ச்சு நம்ம அழுத்தி விட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் கொடாஞ்சி தான் எடுக்கணும். இது பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சாக ஷேப் எடுப்போம். ஆனால் கலர் எனக்கு அப்படி கிடையாதுங்க. ஒரு 3/4 இன்ச்சு வச்சு ஷேப் எடுத்துங்க. வச்சு நம்ம 3/4 இன்ச்சுக்கு ஷேப் வைக்கிறப்ப தான் இங்கே 1 இன்ச்சுக்கு வரும் நமக்கு. அப்போ தான் அந்த மெஷர்மெண்ட் வரும். இங்கே உங்களுக்கு ஷோல்டருக்காக தான் இங்கே வளர்ந்து போவோம். மற்றபடி அளவெல்லாம் மெஷர்மெண்ட் அதே தான். மற்றபடி இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்க தான் தோணும். மற்றபடி ஒரு கஷ்டமாக இல்லைங்க. நம்ம 1 இன்ச்சுக்கு வளர்த்துறீங்களா, அதை பேஸ் பண்ணி அந்த ஷேப் நம்ம உள்ளுக்கு அடக்கி நம்ம ஏற்றுக்கணும். அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக உட்காரும். ஏன்னா ஷோல்டர் தான் நம்ம வளர்த்து விட்ருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஷேப் எடுத்துக்கணும் நீங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பேர் எங்கே நீங்கள் அர்க்காத்து போடணுமோ அங்கே போட்டு வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு கோடு 2வது கோடு நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து இந்த 2வது கோடில் ஆரம்பிக்கணும். கீழே முடிக்கும் போது பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு கோடில் முடிக்கணும். இங்கே பாருங்கள், அதேமாதிரி காலர் வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3 இன்ச்சு கணக்கு பண்ணால் போதுங்க. கலருக்கு உங்களுக்கு 1/2 இன்ச்சு பிடிக்க போய்டும். 2.5 இன்ச்சு தான் கலர் வரும். வச்சு அந்த இடத்துல வந்து கலர் ஷார்ட்டான கலர் நிற்குங்க. பாருங்கள், இது குத்து போட்டுங்க. பாருங்கள், உங்களுக்கு இப்படி காலர் வந்து இதோட காலர் நின்றுடும் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்போ ரொம்ப உங்களுக்கு புரியும். ஃப்ரண்ட்டு பேக் ஃப்ரண்ட்டுங்க. இது அப்படியே உடச்சி வச்சுங்க. ஸ்லீவ் எப்பயும் மாதிரி இது மார்க் பண்ணி எடுத்துங்க. இதை அச்சு திருப்பாமல் தான் உங்களுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். எப்பயுமே மாதிரி இது 1/2 இன்ச்சு இங்கே விட்டு பிடிக்க விட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க. தூக்கினாலும் உங்களுக்கு வந்துடும் அளவு. அங்கேருந்து அப்படியே பிடிக்க அரைஞ்சி விட்டு நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள் 1/2 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு ஆம்பு. கவர் தட்டு இங்கேருந்து நீங்கள் அதிகமாக எடுக்க தேவை. இங்கே எப்பயுமே மாதிரி நீங்கள் 1/2 இன்ச் எடுத்தாலும் போதும். அறுக்காத போட்டுங்க. இப்போ சிலிவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டுக்காக இதை மார்க் பண்ணுங்க. 2 பீஸும் ஒன்றா இருக்கான்னு முதல்ல பார்த்துங்க. ஒன்றா இருக்குது. எப்பயுமே மாதிரி முனையை கரெக்டாக வச்சுங்க. லைனிங் இருந்தாலும் இங்கே கரெக்டாக வச்சுங்க. வச்சுக்கிட்டு மேலே மட்டும் 1/2 இன்ச்சு பிடிக்க விட்டுருங்க. வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடி பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போது இது சென்ட்ரு பண்ணிக்கங்க. இந்த பட்டியை இப்படி சென்ட்ரு பண்ணிங்கன்னா சென்ட்ரு பக்கெட்டில் போட்டு 1/2 இன்ச்சு பிடிக்க ஒரு மார்க்கு. இப்போ இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சைடில் இந்த மார்க்கை நம்ம பண்ணியாச்சு. இப்போ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் தனியாக ஷேப்பில் அவங்களே எடுக்க தேவை. அது என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. இப்படி தாங்க நம்ம பட்டி பீஸ் எடுக்கணும். ஸ்டிப்புக்கான பீஸு. நம்ம கொடுக்கும்போது உள்ள ஸ்டிப்புக்கு ஏதாச்சும் பேண்ட் கிளாத்தில் கற்றுக்கலாம். இவ்வளோ தான் கட்டிங்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.